Hi Dharmaraj, how are you? Okay, ma'am. Sorry, ma'am. I'm good. I'm so happy to meet you. Okay, ma'am. Sure, ma'am. Me also, ma'am. Yes, that's really great. And hello everyone, this is Priyadarshini, your faculty for Adult Health Nursing. I'm proudly introducing Mr. Dharmaraj in front of you all. He has scored All India rank of 604 in the NORCET 9.0 examination. We feel very proud of you. And this interaction is basically to explore your journey of how you have reached this success, right? Yes, Dharmaraj, please introduce yourself to the audience. Yeah, ma'am. Sure. I am Dharmaraj. Completed my BSc Nursing degree in CSI College of Nursing, Marthandam, Kanyakumari district, ma'am. My native, Okay. one of the small village, Vepungalam, near Siruliputtur in Tamil Nadu. My NASIP journey was started in 2020. நான் என்னோட டிகிரி முடிச்ச உடனே நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். டார்கெட் கை புக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். டார்கெட் கை Okay. புக்ல இருந்து தான் எனக்குமே வந்துட்டு என்னென்ன லாப் வந்துட்டு தெரியும். அந்த டைம்ல Okay. வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு வேற இதுவும் இல்ல. என்னை யாரும் கைட் பண்றதுக்கும் இல்ல. சோ Kandipa. நான் என்என்எல் இதுதான் நான் பார்த்தேன். பிளஸ் என்என்எல் அந்த டார்கெட் கை புக் தான் வந்து நான் ஃபர்ஸ்டா ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண புக்கு. சைட் பை சைடா வந்துட்டு ஒரு 4 இயர்ஸா வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்திருந்தேன் மேம். Hmm. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்எல் அகாடமில ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்வல் மேம் தான் என்னோட ரிலேஷன்ஷிப் மேனேஜரா இருந்தாங்க. அவங்க Hmm. வந்துட்டு எனக்கு கைட் பண்ணாங்க, எந்த மாதிரி படிக்கணும் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு உங்களோட கான்டாக்டும் பிளஸ் முத்துக்குமரன் சார் வந்துட்டு எனக்கு பர்சனலா வந்துட்டு ரெண்டு பேருமே கனெக்ட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே எனக்கு கைட் பண்ணீங்க. உங்களோட கைடன்ஸ் வந்துட்டு என்னோட எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. Thank you so மத்தவங்க much, நான் இன்டர்வியூ பார்த்தேன், Dharmaraj. ஒரு சில பேர் வந்து ஓகே மேம். ஓகே. ஸோ எப்படி எத்தனை வாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க உங்களோட நார்த் செட் ரேங்க? லைக் திஸ் டைம் யூ ஹேவ் காட் செலக்டட் இல்லையா? ஸோ எப்படி எஸ் மேம். இருந்துச்சு அந்த ஃபீல்? உங்களோட ஃபீல் என்ன? ப்ளஸ் உங்க பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க? உங்களோட கொலீக்ஸ் எல்லாருமே. கண்டிப்பா கண்டிப்பா மேம். என்னோட ஃபாதரோட ட்ரீம் தான் மேம், நான் ஒரு சென்ட்ரல் கம்பெனி எம்ப்ளாய் ஆகணும் அப்படிங்கிறது. அது வாவ். அப்படியே எனக்குள்ளேயே வந்துட்டு அந்த ஒரு இது வந்து இருந்தது மேம். ஆனா இன்னைக்கு வந்து என்னோட ஃபாதர் வந்துட்டு இல்ல, பட் என்னோட மதர் தான் வந்து என்னை வந்துட்டு ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. என்னோட எல்லாமே சைட் பைட் வந்துட்டு எனக்கு பேக் போனா இருந்தது வந்துட்டு என்னோட மதர். பிளஸ் மை ஃபேமிலி அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சக்சஸ் பாக்குறவங்களுக்கு வந்து அந்த சக்சஸோட இது வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியாது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இது வந்து எனக்கு 25வது எக்ஸாம் எனக்கு. நான் இந்த 5 வருஷத்துல வந்துட்டு ஒரு 25 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்பதான் நான் என்னோட வீக்னஸ் என்ன அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சக்சஸ் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப பெரிய சக்சஸ் மேம். இது வந்துட்டு எனக்கு வார்த்தையால சொல்ல முடியல மேம். அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு இது ப்ரௌடா ஃபீல் ஆகுது மேம். Kandipa, we are also very proud of you. Like it has been a 5 years journey and you have attempted 25 plus examinations. So you will எஸ் have a மேம். rich experience. Like what is your journey? இல்லைங்களா? எஸ் நீங்க மேம். எப்படி வந்து எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் மாதிரி ஆயிருக்கும் இல்லையா இப்ப? ஸோ எஸ் மேம். கண்டிப்பா என்ன மேம். வந்து நீங்க வந்து ஒரு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன இந்த ப்ரிப்பரேஷன்ல, வீக்னஸ் என்ன அப்படின்றத நீங்க என்ன அனலைஸ் பண்ணீங்க? லைக் யூ ஹேவ் given this much of examination. Like what was your strength and weakness in this preparation journey? எஸ் மேம். என்னோட மை ஸ்ட்ரென்த் வந்து நாலேஜ்ல வந்து நான் எல்லாமே கன்செப்சுவல் நாலேஜ், பேசிக் நாலேஜ் எல்லாமே எனக்கு இருந்தது மேம். நான் பண்ண வீக்னஸ், என்னோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி, அதுலதான் மேம் நான் ரொம்ப வந்துட்டு மிஸ் பண்ணேன். எல்லாம் எனக்கு வந்துட்டு கன்செப்டுவல் நாலேஜ் வந்துட்டு எனக்கு தெரியும். இப்போ தியரியா வந்து அது எழுத சொன்னீங்கன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். என்ன இது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னால வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ண முடியும். பட் அவங்க கேட்கும்போது கொஸ்டின் வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுல என்ன வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க, அதை அந்த ப்ரியாரிட்டிஸ் பண்றது, அதுல வந்து நான் Hmm. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். அதனாலதான் என்னோடது வந்துட்டு இவ்வளவு நாள் வந்துட்டு எனக்கு லாங் ஆகி போனது. அது நான் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசும்போது நீங்க எனக்கு தெளிவா வந்து சொன்னீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இது வந்து நீங்க வந்துட்டு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க, அவங்களால முடியும் அப்படின்னு சொன்னீங்க. முத்துக்குமரன் சாருமே வந்துட்டு அந்த கொஸ்டின் இது பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க மேம். அந்த இதெல்லாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணேன் மேம். அது பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நான் வந்துட்டு செலக்ட் ஆயிட்டேன் மேம். ஓகே. அந்த நர்சிங் நெக்ஸ்ட் லெவலோட அந்த டெஸ்ட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப எஸ் மேம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. எஸ் மேம். எஸ், அது அதே எல்லாமே சேம் வந்து வந்துட்டு ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி வந்து பண்றது. ஸோ அதனால அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ எஸ் மேம். எப்படி உங்களுக்கு என்என்எல் பத்தி தெரியும்? லைக் ஹவு டிட் யூ எக்ஸ்ப்ளோர் அபவுட் என்என்எல்? ஹூ ஹேஸ் ரெஃபர்ட் யூ டு என்என்எல்?
அதான் மேம் ஃபர்ஸ்ட் நான் 2020 என்னோட நர்சிங் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மேம் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு சொன்னப்போ என்னோட சீனியர்ஸ் எல்லாம் எனக்கு சொன்ன புக் வந்து டார்கெட் கை. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச புக் டார்கெட் கை மட்டும் தான் மேம். வேற எதுவுமே வேற யாரும் வந்து அந்த ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாரும் சஜஷன் கொடுக்கறது டார்கெட் கை புக் தான் கொடுத்தாங்க. எஸ். அப்போ நான் டார்கெட் கை புக் வாங்கி நான் படிச்சேன். அதுல வந்துட்டு இருந்தது என்னென்ன நர்சிங் நெக்ஸ்ட் லைவ் அப்படி அந்த ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ற சொந்தமா இருந்தது. ஸோ அதை நான் பார்த்து தான் மேம் அதுக்கப்புறம் நான் உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் நர்சிங் நெக்ஸ்ட் லைவ் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நல்ல ஒன்று வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு. லாஸ்ட் இயர் அக்டோபர்ல தான் நான் இந்த பேக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். இந்த 1 இயர்க்குள்ள நான் கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அவங்களோட டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேம் நம்ம மெயின் டெஸ்ட் ஈக்குவலா வந்துட்டு அவங்களோட டெஸ்ட் எல்லாமே இருக்கும் மேம். நம்ம வந்துட்டு அந்த டெஸ்ட் எல்லாமே அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும். நம்ம இதுல வந்துட்டு நம்ம நெகட்டிவ் மார்க் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாம அதை நம்ம வந்துட்டு எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, அதை திருப்பி படிச்சுட்டு அங்க எழுதணும் அப்படின்னா ஈஸியா வந்துட்டு நம்ம ஸ்கோர் பண்ணலாம் மேம். என்னோட மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்துட்டு மேம் அந்த கொஸ்டின்ல நிறைய கொஸ்டின் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது பிளஸ் வந்துட்டு நீங்க கொஸ்டின்ல கேட்டிருந்தது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு எனக்கு மெயின்ஸ்ல வந்து வந்திருந்தது மேம். நான் ரியலி வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன். அங்கேயே நான் ஃபீல் பண்ணேன் மேம். உங்களையும் ஃபீல் பண்ணேன், முத்துக்குமரன் சாரையும் ஃபீல் பண்ணேன், சபிராமையுமே ஃபீல் பண்ணேன், ஆனந்த் சார் எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது எனக்கு நீங்க வந்துட்டு அந்த நீங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ் அது எல்லாமே வந்து எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஞாபகம் வந்தது மேம். வாவ் வாவ் வெரி நைஸ். ஆக்சுவலி நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஆக்சுவல் எக்ஸாமினேஷன் போகும்போது யூஸ்ஃபுல்லா இருந்ததாகும். பிளஸ் வாட் எவர் சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட் இன் தி கரண்ட் டெஸ்ட் சீரீஸ் தட் ஹெல்ப் யூ இன் தி ஆக்சுவல் எக்ஸாமினேஷன். ஸோ திஸ் டிஃபிகல்ட்டி லெவல் இஸ் குட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எஸ் மேம். யா மேம். Definitely. Okay, that's really good because we are very prominent because of the difficulty level of test series. Yes, ma'am. Right. So it is very helpful அப்படின்றீங்க நீங்க இல்லைங்களா? Yes, ma'am. Yes, that is very nice. And இப்போ நீங்க working professional இல்ல நீங்க full time preparation தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? மேம் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நான் ஒர்க்கிங்ல இருந்தா மேம் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் மேம். பட் பர்சனலா எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது மேம். அதெல்லாமே எனக்கு சால்வ் பண்ண ஒரு டைம் தேவைப்பட்டது. ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு என்னோட ஜாப் வந்து நான் ரிசைன் பண்ணேன் மேம். பண்ணிட்டு இப்போ இந்த 1 இயர் வந்துட்டு இன்னொரு ஜாப்ல இருக்கேன். இண்டஸ்ட்ரியல் ஜாப்ல தான் மேம் இருக்கிறேன் நான். இது வந்துட்டு எனக்கு ப்ராப்பர் டைமிங் கிடைக்குது மேம். ஸோ நான் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு 8 hours 10 hours அந்த மாதிரி டைம் கிடைக்குது மேம். அதனால வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருந்ததுனால நான் இதுல தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன் மேம். ஓகே, ரொம்ப நல்லது. லைக் ஒரு ஒரு லைக் பர் டேக்கு எத்தனை ஹார்ஸ் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஸ்டடீஸ்ல? மேம் சீரியஸா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 2 hours அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பிஃபோர் ஒரு 5-6 monthsக்கு முன்னாடி வரைக்கும். நாசட் 8ல வந்துட்டு என்னோட ரேங்க் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்ல நான் செலக்ட் ஆகல மேம். ஸோ நாசட் 8க்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு டிசைட் பண்ண மேம் எப்படியா நாசட் 9 வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கான டைம் டேபிள் போட்டேன் மேம். டைம் டேபிள் போட்டுட்டு அதை வந்துட்டு நான் ஒரு 5 months நான் கிளியரா வந்துட்டு ஃபாலோ பண்ணேன் மேம். அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணது வந்துட்டு மேம் எனக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு அச்சீவ் பண்ணிருக்கேன் மேம். அதுக்கு முன்னாடியுமே நான் டைம் டேபிள் போடுவேன் மேம். ஆனா வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். டைம் டேபிள் போடுறது முக்கியம் இல்ல மேம். அது நம்ம வந்து ஃபாலோ பண்றதா முக்கியங்கிறத நான் இதுல is very important. Yes, like tentatively you can tell me like how many hours you spend per day in the preparation? Ma'am, in this 5 months ma'am, at least 6 to 8 hours ma'am. Wow, very nice. Compulsory study ma'am. எத்தனை டெஸ்ட் சீரிஸ் கொடுப்பீங்க மேம்? ஒரு நாளைக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து 100 क्वेश्चंस இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் மேம். பிளஸ் என்க்ளக்ஸ் புக்ல வந்து ஒரு 50 क्वेश्चंस கிட்ட வந்துட்டு நான் ரீட் பண்ணி பார்ப்பேன். 150 क्वेश्चंस வந்துட்டு நான் மேக்ஸிமம் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணிடுவேன் ஒரு நாளைக்கு. என்னோட क्वेश्चन வந்துட்டு நான் எம்சிக்யூ பிராக்டிஸ் ஆகும் வந்துட்டு எக்ஸாம்ல வந்துட்டு எனக்கு இது பண்ணது. என்னோட வீக்னஸ் அதுதான் மேம் இருந்தது. சோ அந்த வீக்னஸ் நான் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஆப்வியஸா இது வந்து ஒரு லாங் ஆன்சர் क्वेश्चனோ ஷார்ட் ஆன்சர் क्वेश्चन கேக்குற எக்ஸாமினேஷன் இல்ல. இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு எம்சிக்யூ கேக்குற எக்ஸாமினேஷன். சோ அந்த பிராக்டிஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான ப்ராப்பரான பிளாட்ஃபார்மும் நமக்கு இருக்கணும், மெட்டீரியல்ஸும் நமக்கு இருக்கணும். லைக் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், how it was helpful for you of NNL? ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒரு கிறிஸ்டல் கிளியர் கான்செப்ட் வந்து இதுல இருந்தது மேம். எது தேவையோ அது இருந்தது மேம். நிறைய வந்துட்டு நிறைய இதுல பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப வாஸ்டா இருக்கு மேம். பட் வந்துட்டு அதெல்லாம் நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க முடியாது மேம். டெஸ்ட்டுக்கு என்ன தேவை, கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் தேவை, அந்த இது எல்லாமே வந்துட்டு பக்காவா இருந்தது மேம். இந்த இதுல வந்துட்டு ஸ்ட்ரைக் டெஸ்ட் சீரீஸும் சரி, பிளஸ் சூப்பர் 50 நர்சிங் டெஸ்ட் சீரீஸும் ஓகே. இந்த ரெண்டுமே வந்துட்டு அந்த டெஸ்ட் டேக்கிங் இதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு மேம். லாஸ்ட் டைம் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் 7.0, ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் 8.0, ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் 9.0 மூணுமே நான் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு பார்த்தேன் மேம். இந்த 3 டெஸ்ட்டுமே வந்து ரொம்ப வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு மேம். லாஸ்ட் வந்துட்டு நீங்க எடுத்த மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் சார் எடுத்தது, சபினா மேம் எடுத்தது, அதுல எல்லாமே வந்துட்டு அந்த என்ன இது வேணுமோ ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ்ல வந்துட்டு என்ன கடைசி நாங்க ரிவிஷன் பண்ணணுமோ அது மட்டும் தான் நீங்க எங்களுக்கு கிளியரா வந்துட்டு சொன்னீங்க. அதே மாதிரி தான் மேம் வந்துட்டு எக்ஸாம்லயுமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். So this is first time like we are introducing fast track English.
So it was helpful எஸ் for மேம். you. எஸ் மேம். இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல தான் மேம் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டியுமே இருக்கு மேம் Okay. சவுத் பீப்புள்ஸ்க்கு. ஸோ நீங்க வந்துட்டு இந்த தடவை இங்கிலீஷ் வந்துட்டு இது பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். அந்த Okay. நீங்க கரெக்டா என்ன பாயிண்ட் வேணுமோ அது கொடுத்துருந்தீங்க. பிளஸ் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசும்போது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்புட் நம்ம சைட்ல இருந்து கொடுக்கும்போது அதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா மேம். ஐ எம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட். அண்ட் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஜெயிக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். பட் இத்தனை எஸ் அட்டெம்ப்ட் மேம். எடுத்து எல்லாத்தையுமே பார்த்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் பார்த்து லாஸ்டா அச்சீவ் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். பிளஸ் ஒருத்தவங்களை கைட் பண்ணணும். இப்போ புதுசா யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ண வராங்கன்னா அவங்கள கைட் பண்றது கூட நீங்க தான் ஒரு பெரிய முன்னோடியா இருப்பீங்க. லைக் இத்தனை எஸ் இயர்ஸ் ஆஃப் மேம். ப்ரிப்பரேஷன் இருக்கிறதால. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர் வந்து அந்த ப்ரிப்பரேஷனை எந்த அளவுக்கு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் லக் ஆல்சோ. லைக் இட் இஸ் ஹார்ட் ஒர்க் இன் காம்பினேஷன் வித் லக். நம்ம டைமிங்கும் கரெக்டா இருக்கணும். ஸோ இல்ல மேம். எஸ் யூ மேம். வில் கிவ் அ வெரி லைக் ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பீங்க இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றது இல்லையா? எஸ் மேம். So ஓகே மேம். it's going to be get set go for your like for your upcoming job. எஸ் மேம். So உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க என்ன எஸ் மேம். சொல்ல நினைக்கிறீங்க? லைக் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா நர்சிங் நெக்ஸ்ட் லைவ் மற்ற பசங்களுக்கு, லைக் சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நர்சிங் இப்போ எக்ஸாம்ஸ்? வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் நிறைய பேருக்கு நான் சஜஷன் கொடுத்துருக்கேன் மேம். நான் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இதுல அப்ப இருந்தே நான் நிறைய பேருக்கு வந்து நான் சஜஷன் கொடுத்துருக்கேன் மேம். இப்போ நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க மேம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்துட்டு அப்பயுமே என்கிட்ட சொன்னது, நீ பேசாம ஃபாரின் போயிரு, நீ இத்தனை அட்டம் போட்டா உன்னால முடியாது, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நிறைய ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் என்னை மோட்டிவேட்டும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா. வந்துட்டு இப்ப நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே வந்து என்கிட்ட கேக்குறாங்க, எப்படி கிளியர் பண்ண, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களே என்கிட்ட கேக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட டவுட்டாவே கேட்டாங்க, என்னெல்லாம் கண்டென்ட் பாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு, ஓகேவா, அதை படிச்சிடலாமா, ம். எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க. நான் எல்லாருக்கிட்டுமே நான் சொன்னது வந்துட்டு, அந்த கண்டென்ட் நீங்க ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, நீங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கறதாவும் நான் சொன்னேன் மேம். So nursing next live you will definitely suggest for other colleagues to achieve your NORCET. எஸ் மேம். அதர் இதை That's கம்பேர் பண்ணும்போது என்ன ஓகே மேம். okay, fine. Like the comparison, like நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு இல்லைங்களா? எஸ் மேம். நர்சிங் ஆமா மேம். கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் நார்செட். லைக் why did you specifically choose nursing next live? அதுக்கு ஏதாவது தனியா ஒரு எஸ் மேம். இருக்கு மேம். ஆக்சுவலா மேம் கண்டென்ட்டும் நல்லா இருக்கணும். பிளஸ் அது வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல இருக்கணும். ரொம்ப ஓகே. வந்துட்டு அதிகமா காஸ்ட் இருக்கும்போது வந்துட்டு நம்மளால ஒரு ரொம்ப வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியாது மேம். இப்ப நம்ம எனக்கு கண்டிப்பா. தெரிஞ்சு வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு 20K அந்த மாதிரி தான் மேம், அது அரௌண்ட்ல தான் மேம் சேலரி வாங்குவாங்க. ஸோ அவங்க கண்டிப்பா வந்துட்டு கண்டிப்பா அதிகமாக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முக்கியமான முடியாது விஷயம். மேம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்ன வந்து கண்டென்ட் பெஸ்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதே அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட்டுமே வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து இருக்குது மேம். You வேற feel நான் நிறைய அகாடமி நானும் வேற அகாடமிஸ் எல்லாம் பார்த்தேன் மேம். அதுலயுமே mm, வந்துட்டு காஸ்ட் எல்லாமே அதிகமா இருந்தது மேம். and you feel the price is also reasonable. எஸ் மேம். Yes. தேர்ஸ் ஆல்சோ ரீசனபிள். கண்டென்ட் சூப்பர் மேம். கண்டென்ட்ல வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது மேம். கண்டென்ட் சூப்பர் கண்டென்ட்ஸ் மேம். பிளஸ் Mm. நம்மளுக்கு வந்துட்டு இது அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கறதுனால தான் மேம் வந்துட்டு ஒரு ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க வந்துட்டு அதை வந்துட்டு பை பண்ணி படிக்க முடியும் மேம். Okay. Like we had a lot of mentoring sessions in between, like orientation sessions, like உங்களுக்கு வந்து frequent-ஆ உங்களோட interact பண்றது. So அந்த மாதிரி எஸ் மேம். செஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஆமா மேம். யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். நீங்க வந்துட்டு ஃபாஸ்டர் கிளாஸஸ்க்கு முன்னாடி வந்து மேம் இந்த ரோட் மேப் செஷன் மாதிரி நீங்க கண்டக்ட் பண்ணீங்க மேம், இங்கிலீஷ் Okay. எடிஷன்ல மேம். ஸோ Okay. அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி இதுல வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருந்தது மேம். நம்ம Okay. இப்ப நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம் மேம். பட் நம்மளோட ஐடியா வந்துட்டு சக்சஸ் பண்ணுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து நீங்க எங்களுக்கு ஒரு கைட் பண்ணுவீங்க, இந்த இதெல்லாம் வந்துட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாங்க அந்த இது வந்து ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். Okay. So it அதே was like உங்ககிட்ட பேசுறதே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு because you have achieved the success and you feel so you proudly sit in front of எஸ் மேம். me. எஸ் மேம். So this is really a very great conversation. Like what will you tell for the upcoming students who are preparing for NORCET? Like அவங்களுக்கு வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அவங்களோட லைஃப்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி தி சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். இப்ப சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேம் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபாரின் போறதுல தான் மேம் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பட் அவங்களுக்கு தெரியல மேம், அது வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் இதுல ஒரு என்ஜாய்மெண்ட் தான் மேம் கொடுக்கும். இது வந்து நமக்கு லாங் டேர்ம் என்ஜாய்மெண்ட் மேம். ஒரு டைம் ஒரு 2 இயர்ஸ்
3 years இன்னும் அது உள்ள போயிட்டோம் வச்சுனோம் நம்ம வந்துட்டு ஒரு 58 years வரைக்கும் நம்மளுக்கு நோ worries மேம். ஜாப் கேரண்டி. தென் கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் வந்துட்டு மேம் நிறைய வந்துட்டு இந்த இதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு காம்படிட்டிவ் வந்துட்டாங்க. முன்னாடி வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வந்து அவங்க பண்ணலாம். இப்ப நிறைய பண்றாங்க, காம்படிஷன் அதிகமா yes இருக்கு. ஆனா இதே மாதிரி இப்ப ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து மேம் ரொம்ப முக்கியம் வந்து மேம் எந்த நாஸ்ட் கிளியர் பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணணும் மேம். இப்ப 6 okay monthsல வந்துட்டு அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் பீரியட் நான் நினைக்கிறேன் மேம். ஒரு 1 கண்டிப்பா இயர்ங்கிறப்போ வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு பேசிக் நாலேஜ் படிச்சிருவாங்க, ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எப்படி வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்றதுன்னு பிளான் பண்ணணும் மேம். அதுல கன்சிஸ்டன்சியா இருக்கணும் மேம். இப்ப நான் வந்துட்டு 25 எக்ஸாம்ஸ் எழுதிருக்கேன்னா அதை விட்டுட்டு நான் இப்ப வேற எக்ஸாம்ஸ் எழுதி நான் வெளில போயிருந்தேன்னா என்னோட இதை நான் அச்சீவ் பண்ணிருக்க முடியாது மேம். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். இந்த விஷயத்துல நான் கத்துக்கிட்டது மேம். கண்டிப்பா அதே மாதிரி ஃபெயிலியர் வந்தாலுமே நம்ம வந்துட்டு அதை பார்த்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது மேம். எதனால அந்த ஃபெயிலியர் வந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்ம ஈஸியா வந்து சக்சஸ் பண்ணிடலாம் மேம். நான் சொல்லக்கூடியது கன்சிஸ்டன்சி. ஃபெயிலியரை பார்த்து வந்துட்டு நம்ம ஒரி பண்ணக்கூடாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். ஹோப்போட வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம கோலை நோக்கி வந்துட்டு டிராவல் பண்ணணும். okay so primaria what Dharmraj is like is trying to tell us like you should be very consistent in your preparation, and if at all you face multiple failures also, you should be very எஸ் clear மேம். that success is on the way, right? எஸ் மேம். So that's எஸ் really மேம். great. Like உங்களோட பேசினது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Like next I'll be seeing you as a central government employee in some good aims. Like you're planning to take a call in JIPMER or either in any aims. Prefer ma'am first in southern region best for me ma'am. Okay. Otherwise I will go for everywhere ma'am. Okay. Nice. So thank you so much for giving your valuable time, and it was a very very happy conversation with you. Thank you so much. Vanakkam. Thank you so much ma'am. Thank you. Bye.